ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா முட்டை மஞ்சூரியன். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் ஒரு 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேங்க ஒரு பவுலில். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நடுவில் மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் வச்சுக்கோங்க, தண்ணி சூடாகட்டும். இப்போ எதனா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுடலாங்க, எல்லா இடமும் படுற மாதிரி. இப்போ பாருங்க, நம்ம அடிச்சு வச்சிருந்த முட்டைலாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எதுக்காகனா ஒட்டாமல் வரும் கட் பண்ணும்போது. இப்போ மூடி போட்டு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வெந்ததும் நல்லா கீறி விட்டுக்கோங்க சைஸ்லாம். இப்போ பாருங்க, கட் பண்ணால் சூப்பராக கியூப்ஸாக வந்துடுங்க. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிடலாங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே முட்டையில ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருங்க அந்த முட்டையெல்லாம் மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற முட்டை பீசஸும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மாவுல தேவைப்பட்ட கொஞ்சமா கேஸ்டிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலர் கொடுக்கும். இப்போ மஞ்சூரியனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் கடாய் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க, இஞ்சி துருவி சேர்த்துக்கிறேன், பூண்டும் துருவி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமா. இப்போ ஒரு ஆனியன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுலேயே குடை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க, ஒரு பார்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு கிரேவி மாதிரி வேண்டாம்னா இந்த ஸ்டேஜ்க்கே நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா கொஞ்சமாக திக்னஸ் வேணும்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரை போட்டு தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு அதிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப திக்னஸ் ஆகும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சுட்டு கொதிச்சு வரட்டோங்க. இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பொரிச்சு வச்சுருந்த முட்டை பீசஸ்லாம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக லைட்டாக பெப்பர் தூவி விடுங்க. இப்போது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எக் மஞ்சூரியன் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.